வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுபா. இன்னைக்கு காலையில விடிகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தீர்மானமா இருந்தது. சர்ன்னு போறோம், துண்டா போடுறோம், சடக்குன்னு சேர்றோம் அப்படின்னு முடிவெடுத்தார். யாரு, என்ன விஷயம் எப்படின்னு பாருங்க. ஐயா, எனக்கு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு இடம் தேவைப்படுது, வந்துருங்கன்னு எல்லாரையும் சேர்த்து கூட்டு போய் சேர்ந்துட்டாரு, கொண்டாடி மகிழ்றாங்க. சடக்குன்னு எடுத்தம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது தம்பி. ஏன்னா நான் ஒரு இடத்துல ரொம்ப இதாக இருந்தவன். ஆனால் எல்லாரும் நம்மளை நம்பி இருந்தவங்களாம் போகும்பொழுது சரி அவங்களுடைய முடிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அப்படியே பையா போகிறது தானே முறை. அதனால தான் அப்படி வந்திருக்கேன். இனிமேல் என்னுடைய மூமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்படி இடத்துலேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாச்சி. தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுது கலைஞர் அவர்கள் பாசத்தோடு பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் என்று என்னை பாராட்டினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தை காக்க, திராவிடத்தின் கொள்கையை காக்க, திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு தலைசிறந்த இயக்கம் தமிழகத்தை காப்பதற்கும் ஆட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் தமிழகத்தினுடைய மக்களை அரவணைத்து செல்வதற்கும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறந்த தலைசிறந்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து நினைத்து முழு ஈடுபாட்டோடு மகிழ்ச்சியோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். நான் இவ்வளவு நாளும் தீர்க்கமாக யோசித்தேன், மீட்டர்லான்னு யோசித்தேன், முடியலை. இந்த பக்கம் முடியலை. சரி ஓகே அப்படின்னு யோசித்து தான் நானாக போய் சேர்ந்துருக்கேனே தவிர்த்து எனக்கு யார் எந்த நெருக்கடியும் கொடுக்கல. தயவு செஞ்சு தேவையில்லாமல் இதெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்க. இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட கசப்பான நிகழ்வுகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுக இல்லை. அது மறைந்து விட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் என்னை பற்றி பாராட்டி பேசுறதுக்கு நான் இங்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதனுடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊர் வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திருவாரூர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும். ஐயா, சடக்குன்னு சேர்ந்திய படக்குன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிய அடுத்து நீங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். ஐயா, நீங்க திமுக தீய சக்தி இருப்பா. பின்னாடி நடந்தது பூரா இப்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொல்லணும், நானு அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மறந்து கடந்து வாங்க ஐயா. வாழ்க்கைங்கிறது கடந்து வர்றதானே. பழசையா தூக்கிட்டு வச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்னு சிரிச்ச மாதிரியே கோவப்படுறாரு அண்ணாச்சி. யார் நல்லது செய்தாலும் அவர் பாராட்டுகிற மனம் படைக்க வேண்டாம். அதற்காக எதிர்கட்சியில் இருந்தாலும் காரணமே இல்லாமல் நான் வசப்பட மாட்டேன். தளபதி அவர்களுடைய கட்சியை நடத்துகின்ற பாங்கு,
ஆட்சியை நடத்துகின்ற பாங்கு இன்னைக்கு அனைத்து மக்களாலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்துடைய தாய்மார்கள் பெண்களுக்கு மிகவும் பாராட்டப்படுகிறது. அதற்காகத்தான் நான் வந்தேன். நான் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை. தர்மபுரியில் இருக்கிற நம்ம ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கோவப்பட்டாங்க. நீங்க அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு சடக்குன்னு போய் அவங்க ஒரு புது கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அதான் அதிமுக. ஏன்னா அங்கிருந்து பிரிஞ்சு வந்து திருப்பி போய் சேர்ந்துட்டாங்கல்ல, அதான் மேட்ரு. அப்படியே சடக்குன்னு நாமக்கல் பக்கம் ஒரு 40 பேர் கடகடான்னு போய் எந்த கட்சியில் சேரலாம்னு யோசிப்பாக உங்களுக்கு அங்கனக்குள்ள பச்சு தாவேக்கா பச்சு நின்று இருக்கும் பொழுது ஏறிட்டாங்க. திமுக ஒரு முழுகிற கப்பல். அது கூட இன்னொரு டெட் வெயிட் சேர்த்தா இன்னும் அது முழுகிறது தான் அதிகமா இன்னும் வேகமாக சொன்ன ஒழிய அதுக்கு தோக்கிற கட்சியோட சேர்ந்து அவரும் தோக்க போறாரு. செங்கல்பட்டுக்கு வந்தா அங்கேயும் ஒரு அம்மா அழுகுது. என்ன ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க வாருங்க, இவ்வளவு நாள் நான் பொத்தி பொத்தி மன குமுறல் அடக்கி வச்சிருந்தேன், ஆனா முடியலையே, அதனால செங்கல்பட்டுல போய் கோர்ட்டு கதவை டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு அந்த அம்மா அழுகுறாங்க. அப்படியே டெல்லிக்கு போனா அங்கேயும் ஒரு அழுவாச்சி சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா இந்த 2 அழுகையும் இழப்புனால வந்தது. அந்த அழுகையும் இழப்புனால வந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க நிரபராதின்னு சொன்னதுனால அங்க அழுதது ஒரு ஆண், கெஜ்ரிவால் அண்ணாச்சி. அந்த கண்ணீரை பார்த்து வாங்க. हमारे ऊपर कीचड़ फेंका गया। 24 घंटे टीवी चैनलों के ऊपर डिबेट चलते थे, खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। அண்ணாச்சி, நமக்குள்ள 1000 குடும்ப சண்டை இருக்கலாம், அண்ணன் தம்பி தானே, இப்படி பொசுக்குன்னு போறாமா அந்த பக்கம், படபடன்னு வருது இல்ல, 3 முதலமைச்சர் ஆக்கி உட்கார்ந்தோம்ல, நீங்க வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டியா, எல்லாரும் என்னைய கல்வி வைக்கிறாங்க அப்படின்னு குரல் கர்றன்னு கமருது. கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்பி உதயகுமார் ஐயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பக்கம் போனதை ஸ்டண்ட் அடிச்சுட்டாவே, எலெக்ஷன் வருதுல்ல, யார் யார் எங்கெங்க இருந்தா தானே அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்காரு. ஆனா ஒன்னும் எடுவிட மாட்டேங்க. இன்றைக்கு பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு 2.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு 8 கோடி தமிழர்களும் அவரை இன்றைக்கு மனதார ஏற்று வரவேற்கின்றார்கள். அதில் ஒரு சிலர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடின் காரணமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாமாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாமாறி செல்வதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே இந்த ஜனநாயக புரட்சியிலே ஆங்காங்கே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பது என்பது இது ஒன்றும் புதிதல்ல. இது அம்மா அவர்கள் காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. புரட்சி தலைவர் கட்சி இயக்கம் தொடங்குகிற போதும் இது போன்று அந்த முகாமுக்கு போபவர்களும் இந்த முகாம் போபவர்களும் அதுபோல தேர்தல் காலங்களிலே அங்காங்கே அவர்கள் போவதும் வருவதும் என்பது மக்கள் அவையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். எங்களை பிடிச்சிருந்த விஷயம் ஓடிடுச்சுங்க.
மூணு முறை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தோம். ஆனால் இப்படி ஓடி விட்டாருன்னு சொல்லி ஏற்கனவே ஜிவி சண்முகம் ஐயாவோ ஓபிஎஸ் வெறுவருன்னு வெறுப்பார். இப்போ ஓடி போன உடனே இன்னும் கருன்னு இருக்கார். இருந்தாலும் அவர் போனது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றார். வாய் சொல்லுது, ஆனால் கண் என்னமோ பொய் சொல்லுது. இவர் தானாக செயல்படவில்லை. எதிரியால் சாதிக்க முடியாததை ஒரு நண்பன், கூடியே இருந்த நண்பன், கூடியே ஒன்னா இருந்து ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா படுத்து எல்லாத்திலையும் பங்கெடுத்து கொண்ட ஒருவன் துரோகியாக மாறினால் அவன் 1000 எதிரிக்கு சமம். அப்படி இந்த ஏக்கத்தை அழிக்க வேண்டுமென்றால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டுமென்றால், இந்த அண்ணா திமுகவிலிருந்தே ஒருவரை நாம் கைகூலியாக உருவாக்க வேண்டும். அந்த கைகூலியை வைத்து இந்த அண்ணா திமுகவை பிளவுபடுத்தி சின்னத்தை முடக்கி இந்த கட்சியை அழித்து விடலாம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்தான் ஓபிஎஸ். அடுத்து நம்ம தமிழிசை அக்கா வந்தாங்க. ரொம்பவுமே புன்முறுவலோட நிதானமாக பேசக்கூடிய அக்கா சடக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. தாய் கழகத்தோட இணைஞ்சிருக்கீங்களா? எந்த தாய் கழகம்? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இணைகிறது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அண்ணே? நான் உங்களை எவ்வளவு அந்யோன்யமா நம்பினேன் தங்கச்சியா. இப்படி மண்ணள்ளி போட்டுகளே, மோடி ஐயாக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு அக்கா குபுறாங்க. திமுகவின் தோல்வி முகமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இன்னொரு இடத்துல மறுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் இவங்க கொடுத்துட்ட உடனே ஒரு மிகப்பெரிய பலம்னு சொன்னாங்கன்னா, அப்போ திமுக இவரை போன்றவர்களை தான் பலம் பெறுகிறது என்ற அர்த்தமா இல்லை. சேகர் பாபுலேருந்து அண்ணன் முத்துசாமியிலேருந்து கண்ணப்பன்லேருந்து எல்லாரும் வேற அதிமுக பலத்தை தான் இன்று திமுக பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இந்த பலத்தையும் பெற்று தான் நாங்கள் இனிமேல் பலம் பெற வேண்டும் என்றால் திமுகவின் நிலையை தான் என்னால் என்ன சொல்றதுன்னு தெரியல. இது திமுகவின் தோல்வி முகத்தை தான் காண்பிக்கிறது. என்னமோ ஓபிஎஸ் சேர்ந்த உடனே திமுக பலம் பெற்றதில்லை, பலவீனம் அடைந்து விட்டது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை, குடுமி புடிய புடிச்சுக்கிட்டு அடிக்காவ, வெளியில மட்டும் காட்ட மாட்டேங்காக. ஆனா நீங்க இப்ப போய் அங்க போய் சேர்ந்துருக்கீங்களே, உள்ள விட்டு துவைச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி அக்கா கவலைப்படுறாங்க. என்னமோ பிஜேபிக்கு இழுக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கு. இல்லை, நிச்சயமா இல்லை. ஏன்னா அதிமுகவோட அவங்களோட உள்கட்சியில் அவங்களுக்கு சில பிரச்சனைகளால தான் அவங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அதனால அந்த ஒரு கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு நான் போக விரும்பலை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போதே நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக தான் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார். ஏற்கனவே மதுராந்தகத்தில் எங்களோட பலத்தை நாங்கள் நிரூபித்துட்டோம். நாங்கள் இன்னும் அப்படி பார்த்தா எதிர்கூட்டணி தான் இன்னும் பலவீனமாக இருக்காங்க. காங்கிரஸை கூப்பிடுறாங்களா இல்லையா? காங்கிரஸை சார்ந்த தலைவர்கள் நாங்கள் குழு காத்திருக்கிறாங்க கூப்பிடுறாங்க. திடீர்னு ஒரு தலைவர் நாங்க தாவேகா கூட பேச ஆரம்பிச்சிட்டோம் சொல்றாங்க. ஒரு தலைவர் இல்ல திமுக கூட தான் இருக்கிறோம்ன்றாங்க. அல்ல, அவங்க தான் பலவீனமா இருக்காங்க. நாங்க பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி பெறும். இவர்களை போல சலசலப்பு எந்த விதத்திலும் அதை பலத்தை குலைக்காது என்பது எனது கருத்து. எப்பவுமே ஒரு ஓசை அவ்வளவா அந்த பாட்டை பிரபலப்படுத்தாது. ஒரு 2-3 குரல் உள்ள சேர்ந்துச்சுன்னா சர்ன்னு பாட்டு கிட்டாயிரும். கௌதமி அக்கா அப்படித்தான் உள்ள சேர்ந்திருக்காங்க தமிழிசை அக்காவுக்கு துணையா. அண்ணே, அம்மாவுடைய ஆசையில மண்டை மட்டும் போடுறனே, பெட்ரோல் அள்ளி ஊத்திருக்கீங்க. சதக்கு 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 சதக்குன்னு கத்தி எடுத்து அதிமுக தொண்டர்கள்லாம் குத்துற மாதிரி குத்திருக்கீங்க. ஏன் மனசே வேகுதுன்னா உண்மையிலேயே அதிமுக காரர்களுக்கு எப்படி இருக்குங்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பாஜக இருந்தவங்க. நம்ம புதுசா வந்துட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்தாங்க, மாத்தினாங்க அப்படிங்கிறது அவங்கள பத்தி பேசுறது வேற. வாழ்நாள் முழுவதும் ஒரு 2 மாபெரும் தலைவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா இத்தனை தசாப்தங்களா சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் அம்மாவால் காட்டப்பட்டு 2 தடவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியும் அவங்க ஏற்று இவ்வளவும் அம்மாவால் கிடைச்ச ஒருத்தர் இன்னைக்கு அவருடைய இந்த ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கிற ஒரு நிலையில யார் திமுக அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ துன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கட்சிக்கு யாரை அதிமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கடுமையாக நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம். இன்னொரு அண்ணாச்சி, வளர்ந்த அண்ணாச்சி வேமா வராங்க. சான் பாண்டி அண்ணாச்சி, இந்த வாருங்க, யாரும் அழப்படாது, சத்தம் போடப்படாது. ஆமா, அது தப்பு. அது எனக்கு தெரியும். முன்னக்கூடிய அவர் அங்கதான் போவார்னு தெரியும். ஏன்னா நான் இவ்வளவுதான் சொல்லாம இருந்தேன்னா சொல்லாம தான் இருந்தேன். ஏன்னா இப்பதானே தெரியும் எனக்கு அப்படிங்க.
இது ஏற்கனவே அவர் திமுக இணைறத அவர் சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகளிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். அவர் டிஎம்கேயோட ஒரு செயல்பட்டு இருக்காரு சொல்ல மாதிரி சொன்னோம். அதை உறுதிப்படுத்திக்கிட்டார். அவ்வளவுதான். தனி மனிதனால பாதிப்பு வராது. அவர் தனிப்பட்ட மனிதர். அவருக்கு தொண்டரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்போ அவர் போய் சேர்ந்த யாரு போய் சேர்ந்து எத்தனை பேரை கூட்டு போனாரு? அவரும் ஒரு பையனை மட்டும் தானே போய் சேர்ந்தாங்க. அவர் கூட ஒரு 500 பேர் 1000 பேரா போயிருக்காங்களா? ஒரு தனிமரம் தோப்பாகாது தெரியா? அதனால அவங்க 2 பேர்னால ஒரு இழப்புன்னு சொன்னா அது தவறு. சான் பாண்டியன் சொன்ன உடனே திரும்ப அண்ணன் வந்துட்டாரா? 2 நாளைக்கு முன்னாடி தான் கனவு யோசிச்சேன், வந்துட்டாரு. நல்ல விஷயம். அண்ணன் ஒரு நல்ல அருமையான விசுவாசி. எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு விசுவாசமா இருப்பார். அந்த வரையில் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வரவு நல்வரவாக சுவீட் எடுத்து கொண்டாடுங்க. ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் கூடுதல் வலிமை சேர்ந்திருப்பதாக வரவேற்று மகிழ்கிறோம். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக எடப்பாடி அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியையும் அவர் மேற்கொண்டார். அது நிறைவேறாத நிலையில் அவர் பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. ஏங்க, ஒரு மனுஷன் தப்பு பண்றானா இல்லையான்னு தெரியணும். அதுக்கு விசாரணை நடத்தணும். அதை விட்டு இவர் தப்பு, இவர் குற்றவாளின்னு சொல்லி தூக்கி எடுத்து உள்ள தூக்கி போட்டு அங்கிட்டு அலக்கழிச்சு தட்டி பண்ணிட்டு இன்னைக்கு நிரபராதின்னு சொன்னோன்னே அந்த மனுஷன் ஆனந்த கண்ணீர் வடிச்சா. இதுக்கு வரைக்கும் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுப்பீங்களா? நீங்க எல்லாம் ஒரு மத்திய அரசா? மனசாட்சி இருக்கா உங்களுக்குன்னு இங்க இருந்து கேட்காரு. டெல்லியில எரியுது கபகபன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணிஷ் சிசோடியா ஆகிய இருவரும் அந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதன் மூலம் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையும் சிபிஐ என்கிற மைய புலனாய்வுத்துறையும் டெல்லியில் கோலோச்சக்கூடிய பாசிச பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்புகள், பாஜகவின் அரசியல் பகைவர்களை வேட்டையாடக்கூடிய அமைப்புகள், பொய் வழக்குகளை புனைந்து அவர்களுக்கு நெருக்கடியை தருகிற அமைப்புகள் என்கிற விமர்சனங்கள் உண்மையாகி இருக்கின்றன. அந்த அமைப்புகள் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது இதிலிருந்து வெளிச்சமாகி இருக்கிறது. இது போன்ற பாசிச போக்குகளை ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து அடையாளப்படுத்த வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும், அவர்களின் சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கருத்து. அதை மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணா முதலமைச்சரை உள்ள வரார்ல, சோட்டாக்கு போட்டு கேட்கிறேன். இப்ப எலெக்ஷன் வாங்கி வாப்பா, வந்துட்டார்ல, எப்படி ஜெயிக்கிறான்னு வாப்பா. இப்ப தயிர் விருதா வைங்க டெல்லிக்கு எலெக்ஷனை, என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். ஏயா அபாண்டமா பழிய சுமத்துறதே உங்களுடைய கொள்கையா இருக்கே, நீங்க எல்லாம் என்னையா அப்படின்னு ஐயா கேட்காரு. செவ்வணக்கம் போட்டார்ல அந்த குரலோட. டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடிச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோடைத்தனமா நடந்துகிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜக திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில தேர்தல் நடத்த முடியுமா? இதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தன்னுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்கிறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறாங்க. அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை. தைரியமாக உங்களை எதிர்கொள்வோம். அதனால்தான் மக்கள் மட்டுமில்லாம பல கட்சிகளும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணியில் இணைகிறாங்க.
தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருப்பதை தான் பார்க்கிறோம். தேர்தலுக்கு தான் கூட்டணி கட்சி கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போவோம். அந்த வழக்கத்துக்கு மாறா நம்ம கூட்டணியின் பலம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகுது. திமுக மட்டும் ஜெயிச்சா போதுன்னு நினைக்கல. யாரெல்லாம் பாஜகவின் தமிழ் விரோத அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அப்படியே நேரா யூட்டர்ன் அடிச்சு எடப்பாடியாட்ட கேட்காரு, நீங்க பிஜேபியில இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டாங்களே, நீங்க அம்மாவுக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்றீங்களே, இதுதான் உங்க விசுவாசமா? நாங்க தான் உண்மையிலே அவங்களுக்கு விசுவாசமா இருக்கோம். உண்மையிலேயே எதிர்த்து போராடுற, வாழ்நாள்ல ஒரு முறை பண்ண தப்ப மீண்டும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, நீங்க பண்ணிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்காரு. எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பாத்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர்தான் பழனிசாமி. பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாரு, எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். பத்து தோழி பழனிசாமி அவர்களை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்டிஏ கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகளிலிருந்து தன்னையும் சொந்தக்காரர்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. எப்பெல்லாம் தனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டெல்லிக்கு கார்ல போய் மாறி மாறி போய் சரணாகதி அடைகிறது அவருக்கு பழக்கமானது தான். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.